ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்பது ஆவிக்குரிய அமைதி, தேவன் தரும் இளைப்பாறல் மற்றும் ஓய்வை குறிக்கின்றது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறிய இயேசு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றும் சொன்னார். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என திடமாக அறிக்கையிட்ட தாவீது முற்றிலும் கர்த்தரையே சார்ந்திருந்தார். அதனால் தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என அவரால் அறிக்கையிட முடிந்தது. நமது வாழ்வில் எல்லா சுமைகள் மத்தியிலும் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் தேவனுடைய பிரசன்னம் தான். மந்தைகள் இளைப்பாறுவதற்கு ஏற்றதான அச்சமற்ற பாதுகாப்பான சூழலை மேய்ப்பனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது போலவே இயேசுவும் தம்முடைய மக்களின் பயத்தை அகற்றி மன அமைதியையும் ஆறுதலையும் தருகிறார். எல்லாவித சமயங்களிலும் அவர் தமது சீசர்களில் அக்கறையுள்ளவராக இருந்ததையே காண்கிறோம். இவ்வுலகம் நம்மை பலவிதங்களில் பயமுறுத்தி நம்மை நிலைகுலைய செய்கின்றன. எனினும் நமது இளைப்பாறுதல் கர்த்தரிடத்திலேயே உள்ளது. தேவ பிள்ளையே, எதிர்காலம் இருளடைந்தது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீ இன்று இருக்கிறாயா? தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். வாழ்வில் எல்லாம் இருந்து விட்டது போல தோன்றினாலும், சூழ்நிலை நம்மை பயமுறுத்தினாலும், கர்த்தரிலும் நமக்கு வெளிச்சமாய் இருப்பதால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது விசுவாசத்தை பயிற்றுவிக்கும் நல்ல மேய்ப்பன் நமது அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. தேவன் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கக்கூடும். அது நம்மை அழிக்க அல்ல, நம்மை இன்னும் அதிகமாக பயிற்றுவித்து பலன் கொள்ள செய்வதற்கே. கோணலான வழிகளை செம்மையாக்க அவரிடம் நமது பலவீனங்களை கூறிவிடுவோம். நாம் தனித்திருந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது பாரத்தை அவரிடம் கொடுத்து விடுவோமாக. அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். ஏனெனில் அவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கமும் கிருபையும் கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆறுதலின் தெய்வமே, உம்மிடத்தில் இருக்கும் இளைப்பாறுதலின் மேன்மையை நான் உணர்ந்து கொள்ளவும் உம்மண்டை கிட்டிச் சேரவும் எனக்கு பிரகாசமுள்ள மரக்கண்களை தந்தருள்வீராக. இரட்சகர் வழியாக ஜெபிக்கிறேன். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்கள் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.